கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாகட்டும். பெரிய பிரசங்கம் ரொம்ப ஷார்ட்டாக பேசி முடிச்சிடும். ரைட்டா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாகட்டும். இன்றைய தியானத்துக்குரிய வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தலைப்பு தைரியம். ஆண்டவர் இந்த மாதத்தில் எவ்வளோ நல்ல நல்ல பிரசங்கங்களுக்குரிய தூதெல்லாம் தந்தாங்க. ஆண்டவர் இன்றைக்கும் நேற்றே சொன்னாங்க, ஆசீர்வாதத்துக்கு எதுவாக ஜனத்துக்கு நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசு, வேறு எதுவும் நீ பேசக்கூடாது, அல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கு தலைப்பு தைரியம். அப்படி தைரியம், அல்லேலூயா. ஆமாம், எல்லா தெய்வ ஜனங்களுக்கும் வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். ஒரு தைரியம் தேவைன்னு ஆண்டவர் பேச சொல்லியிருக்கிறார். நல்ல தைரியமாக இருங்க, அல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை. வாழ்க்கையில் மனிதன் இன்றைக்கு எந்த துறையை எடுத்தாலும் தோல்வி அடைகிறதுக்கு மூல காரணமாக இருக்கிற ஒன்று தைரியத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற என்னது? பயம். பயம். நம்முடைய இந்திய கிரிக்கெட் டீமை குறித்து இப்போ கருத்து சொல்லக்கூடியவங்க சொன்னால் அவங்க வெளிநாடுகளில் கூட தைரியமாய் விளையாடுகிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்முடைய இந்திய கிரிக்கெட் டீம் பழகிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் வெளிநாட்டுக்கு போனால் அங்கே உள்ள பவுலர்ஸ், அங்கே உள்ள பேட்ஸ்மேன் அவங்களுக்கு எதிராக விளையாடுறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போது சாதாரணமாக அவங்க உள்நாட்டில் நம்ம நாட்டில் விளையாடுறது போல் விளையாடக்கூடிய அளவுக்கு இதாகிட்டு. அந்த நாட்களில் அவங்கள்ட்ட டேலண்ட், நம்ம நல்ல 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 விளையாடுறவங்க இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் பய உணர்வுகள் இருந்ததுனால அவங்க தோல்வியை சந்திக்கக்கூடிய இடம் இருந்திருக்கு. எல்லா தரப்புலையுமே அந்த பயம் இதாகிருது. உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறதுக்கு மனசில் டக்குனி உணர்த்தப்படும். ஒரு கிராமத்தில் ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு வெளியே, அதாவது என்ன சொல்லலாம், இந்த இது மரித்தவங்களை எரிக்கிற இடம் இருந்திருக்கு. அங்கே ஒரு மரம் இருந்திருக்கு. அப்போது வாலிபர்கள் போல் உள்ளவர்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி. ராத்திரி 12 மணிக்கு போல் அந்த இடத்துல போகணும் அப்படின்னா யாரும் போகலை. போனாலும் அந்த இடத்துல போயிட்டு வரும்போது செத்து போகிறாங்க அப்படிங்கிற இப்போல்லாம் ஒரு சின்ன வதந்தி இருந்திருக்கு. அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒரு வாலிபு, நல்ல திடகரத்தமானவங்க, பொதுவாக அந்த கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டை இல்லாமல் டவல்லாம் போட்டு போகிறக்கா, ராத்திரி 12 மணிக்கு போய் அங்கே அந்த இடத்துல போய் அந்த மரத்தில் என்ன செய்யணும், ஆணி அரைஞ்சிட்டு வரணும் அனுப்பிச்சு. மரம்னா கீழே, அதாவது மரத்தை மூட்டில் அப்படின்ச்சு. அப்போது அவன் போயிருக்கிறான். ரைட், ஓகேன்னு சொல்லி ராத்திரி இருட்டில் போயிட்டான். தைரியமாக போயிட்டான். கையில் ஒரு ஆணி சுத்தியல் வச்சுருந்தா அப்படி பார்த்தீங்கன்னா உட்காந்து ஆணி என்ன செய்கிறான், மரத்து மேலே இல்லை கீழே அரைஞ்சிட்டு அவன் டக்குனி எழுந்திருக்கான். இது டவலை எப்படி போட்டிருக்கிறான், இப்படி போடல. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம போடுவாங்க, கழுத்தை சுற்றி என்ன செய்வாங்க, ஒரு பக்கம் லேசாக தொங்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் கழுத்தை சுற்றி என்ன செய்திருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அப்படி இவன் போட்டுட்டு இப்படி ஆணி அரைகிறான். அரைஞ்சிட்டு எழுந்திருச்சான். இந்த ஆணியில் டவல் என்ன செய்திருக்கு, பிடிச்சிருக்கு. இருட்டுலாம் தெரியலை. இப்போ அந்த ஆணியில் பிடிச்ச டவல் இப்படி சுற்றி பிடிச்சிருக்கிறதுனால டக்குனி அவனை என்ன செய்யுது, எழுந்திருக்கும் போது இழுக்க தானே செய்யும். ஸ்பாட்லே இறந்துட்டான். எப்படி இறந்துருப்பான் அப்படின்னா பயம்தான் காரணம். மனிதன் பயப்படும் போது அவனுடைய சரீரத்துக்குள்ளே பயங்கரமான விஷயத்துக்குரிய நிறைய இது சுரக்குமா. சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இதுக்கு முன்னாலே உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லியிருக்கோம். ஒரு தோப்பில் தேங்காய் திருடின ஒருத்தனுடைய சம்பவமும் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். பாம்பு கடித்தாலே ஒரு மனுஷன் பயப்படாமல் இருந்தாலே அவன் பிழைச்சிருவான் அப்படிங்கிறாங்க. பாம்பு கடிச்சுனா கூட ஒரு 2 மணி நேரத்துக்கெல்லாம் சில பாம்புடைய விஷயம், ஒரு வேளை அந்த பாம்புகள் நம்முடைய ஊர்களுக்குள்ளே ரொம்ப கிடையாது, வாழ முடியுமா. 2 மணி நேரத்துக்கெல்லாம் அவன் இது செய்யுமா. அதில் அவன் பயப்படாமல் இருந்தாலே போகுமா, சாகாமல் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. அட்டாக்கெல்லாம் வரும்போது மன தைரியம் இருந்தாலே ஓரளவுக்கு தப்பிடலாம். அதான் பைபிளில் சொல்லியிருக்கு, மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. வாழ்க்கைங்கிறதுல இந்த தைரியம் ரொம்ப முக்கியம். அதுவும் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப தைரியம் தேவை.
வேதத்திலிருந்து ஒரு சில வசனத்தை எடுத்து சொல்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 13, 30 வாஸ்தா. 4ஆம் அதிகாரம் 13, 30 வாஸ்தா வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13, 30 வாசிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை பிரசங்கம் பண்றதுக்கெல்லாம் சபையில ஊழியக்காரங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் பயந்தெல்லாம் பேசக்கூடாது. சபையை நடத்தும் போது பயந்தெல்லாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. அதனால்தான் நாங்கெல்லாம் சொல்லுவோம், சம்பளக்காரங்களெல்லாம் ஊழியம் செய்யவே செய்யாங்க, பயந்தெல்லாம் ஊழியம் செய்யறாங்க. தைரியமா பேசணும். ஒரு தெய்வ பிள்ளைகள் கூட ஜெபிக்கும் போது 30வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அழகா சொல்லும். ரொம்ப ஷார்ட்டா போவோம். இன்னைக்கு வாசியா. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அரகுற தைரியத்துல எல்லாம் இருக்க கூடாதாம். பிரசங்கம் எல்லாம் பண்ணும் போது ஊழியக்காரங்கெல்லாம் பிரசங்க பீடத்துல நிற்கும் போது முழு தைரியமா இருக்கணும். அல்லேலூயா. அவன் பயந்து பயந்து என்னவோ ஆயிருமோ, ஜனங்கள் என்னவோ நினைப்பாங்களோ, போயிடுவாங்களோ, துக்கப்படுவாங்களோ, அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. நல்ல வசனத்தை சொல்லும் போது முழு தைரியத்தோடு சொல்லணும். அல்லேலூயா. இன்னும் கூட சில வசனத்தை வாசித்து சொல்கிறோம். ஊழியக்காரங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது ஊழியக்காரங்க எப்படி பிரசங்கம் பண்ண நினைக்க, அதெல்லாம் அப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாயிட்டு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 26 வாஸ்தா. 24 வாசித்தீங்கன்னா அப்போலோங்கிற ஒரு தெய்வ மனுஷன் சாதுரியவானும் வேதாகமங்களிலே வல்லவனுமா இருந்திருக்கான். 26 தைரியமா வாசிங்க. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமத்திலே வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்த 26வது வசனத்தை வாசிங்க. அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச எப்படி பேசுறானா? எப்படி பேசுறாங்களா? பிரசங்க தலைப்பு என்னது? தைரியம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை 25வது வருஷம் எப்படி வேணா இருக்கட்டு, ஆனா எனக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா. 25வது வருஷம் உலகத்துல என்ன சம்பவிக்கட்டு, எங்க யாருக்கு என்ன சம்பவிக்கட்டு, ஆனா ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. தைரியம். ரைட். இப்ப அடுத்தது என்ன வேதத்துல வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 9:27, அப்போஸ்தலர் 19:8, அப்போஸ்தலர் நடபடிகள் 28:31 வாசிங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்ந்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு பரிசுத்த அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் தைரியமாய் எப்படி பிரசங்கம் பண்ணாரோ தைரியமாய். அப்போஸ்தலர் 19:8 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10. பின்பு பவுல் ஜெபாலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து தைரியமாய். விசுவாச தெய்வ பிள்ளைகள் சில நேரம் நினைப்பாங்க, என்ன நம்ம ஊழியக்காரங்க இந்த மாதிரி பேசுறாங்க. எப்பவும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களாம் தைரியமா இருக்கணும். அல்லேலூயா. வாழ்க்கையில் பயமே இல்லாமல் வாழ வேண்டிய ஒரு கூட்டத்தில் நம்ம தான் ஒரு கூட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரியா? தைரியம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில சோதனை, போராட்டம், பிரச்சனை, கஷ்டம், எதிர்வினையான நிறைய சூழ்நிலையோடு இன்றைக்கு வந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, கப்பலால் கரை சேர்க்கப்பட முடியாதவர்கள் கப்பல் துண்டுகளால் கரை சேர்க்கப்பட்டார்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுறாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 31, 28:31. மிகுந்த தைரியத்துடனே என்ன தைரியமா? எவ்வளவு தைரியமா? எவ்வளவு தைரியம்? எவ்வளவு தைரியம்? அப்படிதானா? இவ்வளவு தைரியம் அப்படிதானா? சொல்லுங்க சீக்கிரம். எவ்வளவு தைரியம்? எங்க எவ்வளவு தைரியம்? எங்க டாக்டருக்கு பழகி டாக்டர் படிச்சு ஆபரேஷன் பண்ற டாக்டர், நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு ஆபரேஷன் பண்ற ஒரே நாளில் 10 பேருக்கு ஹார்ட் ஆபரேஷன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 10 பேருக்கு நெஞ்ச அறுத்து போட்டு கடகடானி 10 பேருக்கு காட்டில் வால்வுகள், ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன எத்தனை வால்வு அப்படின்னு பார்த்து அந்த வால்வுகளில் நரம்புகளை மாற்றி தச்சு வச்சிருக்காங்களே, எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்களாம். 10 பேர் 10 தேட்டரில் 10 பெட்டில் படுத்து கிடக்குறாங்க.
ஒரு டாக்டர் சரி ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அவ்வளோ பேருக்குள்ளது டக் டக்குனி ஒருத்திட்டு போக ஒருத்தங்க தச்சிட்டு போக எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. என்ன தைரியம் இருந்தால் அதை செய்ய முடியும்? கொஞ்சம் போல ரத்தத்தை பார்த்துட்டா, ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்துட்டா, ஒரு பல்லி தன்னை கொண்டு கழியாமல் பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்கும். அந்த பல்லியை பார்த்துட்டா அது ஒரு கிழட்டு பல்லியாக இருக்கலாம், அல்லது ஒரு கிழவன் பல்லியாக இருக்கலாம். அது தன்னை கொண்டு கழியாமல் அது கீழே கிடக்கும். நம்ம ஆட்களுக்கு அதை கண்டு எடுக்கிற பயம், அதுக்கு திருப்பி அதுக்கு தைரியம் வந்துடும். ஓகோ அல்லேலூயா. ஒரு பூரா அங்கே இங்கேயும் ஓடுனா நம்ம ஆட்கள் அதுக்கு மிச்சம் துள்ளிக்கிட்டு இருப்பாங்க. மிகுந்த தைரியம். என்ன தைரியமா? மிகுந்த தைரியம், உச்சகட்டமான தைரியம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதுங்க. வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். போன வாரம் கர்த்தர் நம்ம கூட இருப்பார், தேவன் நம்மோடு கூட இருந்தால் இந்த வாரம் தைரியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இருக்கணும். அல்லேலூயா. சோர்ந்து போயிடக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது, கலங்கிடக்கூடாது, தைரியமாக இருக்கணும். அல்லேலூயா. என்ன செய்தாங்களா? மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அல்லேலூயா. சரி, தைரியம் எப்படி கிடைக்கும்? எதுக்கெல்லாம் தைரியம் நம்ம இருக்கணும்? தைரியம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு 7 கருத்தை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடும். கிடைக்கிற விதத்தை சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ பிரசங்கம் சுருக்கமாக இருந்தாலும் தைரியம் கிடைக்கிறது இருந்தால் போதும்ல. அல்லேலூயா. ரைட்டா? தைரியம் எப்படி கிடைக்கும்? ஒரு 7 விஷயம் கடகடான்னு வாசிங்க. 1 எபிரேயர் 10:20. எபிரேயர் 10:20. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். முதல்ல தைரியம் எப்படி கிடைக்குது? தைரியம் எப்படி கிடைக்கும்? ஏசப்பாவின் இரத்தத்தினால், அவருடைய நாமம், அவருடைய இரத்தத்தினால் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் நமக்கு கிடைக்கிற தைரியத்தை குறித்து ஒரு வார்த்தை சொன்னா, அவருடைய இரத்தம் நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான் அவருடைய இரத்தத்தினால், விலையேறப்பட்ட இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ உங்க கையில என்ன சொல்லலாம்? ஒரு பொருள் இருக்கு, உங்களுக்கு ஒரு 2 வீலர் இருக்கு, அப்படிதானே? அதை யாரும் எடுத்தா விடுவீங்களா? விட மாட்டீங்க. இப்போ ஆண்டவருடைய இரத்தத்தினால நம்ம வாங்கப்பட்டிருக்கிறோம். இந்த இரத்தத்தினால வாங்கினவர் நம்மை விடுவாரா? தைரியம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இரத்தத்தினால எப்படி தைரியம் வருது? ஆண்டவருடைய இரத்தத்தினால என்னை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. இப்படி சிந்திக்கணும். நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன், நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன். ஆகையினால என்ன வாங்கினவர் என்ன சும்மா விட மாட்டார். தைரியம் வர்றதுக்கு ரத்தத்தினால தைரியம். ரத்தத்தினால் ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். ஒரு கன்வென்ஷனில் பாட்டு பாடினாங்களாம். முடிஞ்சு ஆல்டர் காலிங், அதாவது அழைப்பு பாட்டு, வாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம்னு பாடினாங்களாம். ஒரு பேய் பிடிச்ச மனுஷன் ஆடிக்கிட்டே இருந்தானாம். கொஞ்ச நேரம் பாடி இருக்கிறாங்க, பேய் போகலை. இனி அந்த பாட்டு பாடினவங்க, மியூசிக் போட்டவங்கலாம் சாப்பிட போகணும். பாட்டையும் மியூசிக்கையும் நிறுத்தின உடனே அந்த பேய் சொல்லிச்சான், ஒன்ஸ் மோர். புரியுதா பிரசங்கம்? இப்போ ரத்தத்தினால தைரியம். அல்லேலூயா. அவர் தம்முடைய ரத்தத்தினால விலைக்கு வாங்கியிருக்கிறார். அதனால தான் நாம் நம்முடையவர்கள் அல்ல. அல்லேலூயா. தைரியம். அல்லேலூயா. ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வீடு பற்றி எரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு சின்ன பையன், இப்போ என்ன சொல்லலாம், அவன் நம்ம யாரை எடுத்துக்கலாம், ஜேசான் மாயை எடுத்துக்கலாம், அவன் இருக்கிறான். அப்போ அந்த தெருவில் இருந்த எல்லாரும் வந்து, டே குதிடா குதிடா குதிடா, வெளியே சாடுன்னு இருக்காங்க. அவன் சாடலை. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அடிச்சு புரண்டு வந்து நிற்கார். வந்தா எட்டி பார்க்கான், குரல் கொடுக்கிறார், ஜெசான் சாடுனி. டபார்னு சாடிட்டான். அவங்க சித்தப்பா கூப்பிட்டார், சாடலை. அவங்க தாத்தா கூப்பிட்டாங்க, சாடலை. ஆனால் அவங்க அப்பா கூப்பிட்ட உடனே சாடிட்டான். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னா, எங்கள் அப்பா என்ன செய்ய மாட்டார், கீழே விட மாட்டார், கண்டிப்பாக பிடிச்சிருவார் அப்படின்னு நினச்சி சாடினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு இந்த வார்த்தை பிடிச்சிருக்கா? தைரியங்கிற வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தைரியமான வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. நான் இதுக்காகத்தான் இப்பவும் ஆண்டோட்ட கேட்பேன். சாகும்போது கூட சிரிச்ச முகத்தோடி
அல்லேலூயா. பக்கத்தில் செல்ஃபோன் இருந்தால் நல்ல பாஸ்டர்ஸு சிஸ்டர்ஸு சொல்லிடக்கூடாது, அவங்க சமாதானம் போயிடும், அவங்க கடவுடானி அலறிடுவாங்க. பாஸ்டர்ஸ் யாருக்கு அதாவது நான் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னா அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அவங்க வர முடியாத அளவுக்கு அந்த டைம் எடுத்து பாஸ்டர் இப்படி பிரைஸ் லாட் பாஸ்டர் எல்லா காரியத்தையும் ஒழுங்கு பண்ணுங்க, ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்கிறேன், பயணம் ஆரம்பமாகி ரன்வேயில் இருக்குது ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிடணும். அல்லேலூயா. ஒருவேளை அவங்க எடுக்கலைன்னா நான் கால் கொடுத்தது அவங்க காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இப்படி ஒரு 2:30-3 மணிக்கு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடிக்கிறாங்க, அடிக்கலை, இங்கே கேட்குறாங்க. கேட்டால் பாஸ்டர் ஐயோ இப்போ தான் வந்து பார்த்தோம், இல்லை பாஸ்டர் அப்படிங்கிறாங்க, எங்கேயோ போயிட்டாரு. அப்போ தம்பி அது சரீரம் இங்கே கிடக்குது, ஆள் ரன்வேயில் ஓடும்போது தான் அவங்களுக்கு அடிச்சிருக்கிறாங்க போல தெரியுது. அல்லேலூயா. தைரியமாய் ரைட் ஓகே. அப்போ தைரியம் முதல்ல எப்படி கிடைக்கும்? ஏசப்பாவிண்டே ரத்தத்தினால், அவருடைய நாம, அவருடைய பிள்ளைகள். சரி, 2 நிறைய இருக்கு, நமக்கு கொஞ்சம் சுருக்கிவிடும். அப்போஸ்தலர் 4:31 வாசித்தால், அப்போஸ்தலர் 4:31 நல்லா கவனிச்சிடுங்க, பிரசங்கத்தை நல்லா கேளுங்க. இந்த பிரசங்க வசனங்கள் எல்லாம் அப்படியே உங்க வாழ்க்கையில் இருந்தால் அந்த பூமியில் வாழும்போது எப்படி வாழுவீங்க? தைரியமாக வாழலாம். அல்லேலூயா. தைரியம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அதை கேட்போம். தைரியம் யாருக்கெல்லாம் வேணும்? அல்லேலூயா. வேணுமா வேண்டாமா? ஆமாம், வாசிங்க அடுத்தியா. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தெய்வ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்போ நல்லா பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டா தைரியம் தானா என்ன செய்திரும்? தெய்வ அன்புனால பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பப்பட்டா தைரியம் என்ன செய்யும்? வரும். நல்ல ஆவிக்குரிய வரங்கள் இருந்தா பேய் வரட்டை பயப்படணுமா? பேயை கண்டு பயப்படணுமா? பவர் இருக்கு. அல்லேலூயா. நல்ல நம்ம அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது போல் ஒரு நல்ல ஐஜி கையில் ஒரு 6 பிஸ்டல் 6 ரவுண்டு சுடக்கூடிய ஒரு துப்பாக்கி இருக்குது. 2 திருடம் போயிட்டு இருக்கான், 2 இல்லைன்னா ரவுடி போயிட்டு இருக்கான். ஐஜிக்கு பயமாக இருக்குமா? டுபில் டுபில் 2 அடி அந்தால போயிடும். முதல்ல காலில் சுடுவார், அதுக்கு பிற்பாடு கையா போயான்னா நான் 2 சுடு, ஆல் அவுட்டு. அல்லேலூயா. அபிஷேகத்தினால நம்ம நிரப்பப்பட்டு வாழ்ந்தா தைரியம் தானா வந்துடும். அல்லேலூயா. அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டது போல போலியாக இருக்கக்கூடாது. இந்த பெலூனில் 2 வகையான காற்று நாங்கள் பார்த்துருக்குறோம். நம்ம ஊதும் ஒரு காற்று, இந்த காற்றுக்கு பெலூன் கீழே கிடக்கும். இந்த கேஸ் பெலூன்னு ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், திருவிழா கடையில் அந்த கேஸ் பெலூன் நாங்கள் வாங்கியிருக்கோம். வாங்கி நூல் பிடிச்சி ஏன் பெலூன் மேலே, ஏன் பெலூன் மேலே, ஏன் பெலூன் மேலேன்னு சொல்லி இப்படியே உயர்த்தி முதல்ல கையில் விரலில் சுற்றி வச்சுருப்போம். திருப்பி அந்த சுத்தை எடுத்து நுனி போல பிடிச்சி விடுவோம். திடீர்னு பார்த்தா ஒரு காத்தோடி அந்த பெலூன் மேலே போயிடும். ஐயோ என் பெலூன் மேலே போகுது, என் பெலூன் மேலே போகுது, என் பெலூன் மேலே போகும். நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? இதுபோல் நம்ம வாழ்க்கையில் ஒரிஜினல் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருப்போமானா தைரியம் தானா வரும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். 2 தைரியம், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். அடிக்கடி உங்களுக்கு சொல்றோம், படிக்க வச்சு உங்க பிள்ளைகளை படிக்க வச்சிங்களா, பிள்ளைகளுக்கு அதை சேர்த்தீங்களா, இதை சேர்த்தீங்களா? இல்லை, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெற்றவளா மாறிடுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவளா மாத்திருங்க. ரைட். 2. 3 தைரியம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 28:15. அப்போஸ்தலர் நடபடிகள் 28:15 வாசிங்க. அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். அப்ப நல்ல ஐக்கியம், ஃபெல்லோஷிப் தைரியத்தை தருது. அல்லேலூயா. வீட்டில் தனியா இருக்கிறீங்க, அங்கே இங்கே கரகரன்னு சத்தம் கேட்குது. கேமராவை கவனிச்சு பார்த்தா என்னதோ ஒரு சில இந்த விருது மாதிரிப்பட்டது, அது மாதிரிப்பட்டது ஏதோ வீட்டுக்குள்ளே சாடுறது போல் இருக்குது. கதவை அடைச்சிட்டீங்க. இப்போ தொலைபேசியில் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறீங்க? நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன், சீக்கிரம் வாங்க. என்ன கேமராவை பார்க்கலையா? வழியில் பார்க்காண்டா உடனே வாங்க. நீ இந்தா வந்துட்டேன்னு ஒரு 2 நிமிஷத்தில் கேட்டு திறக்கிற சத்தம் கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. என்ன அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தா, அப்பாடா வந்தாச்சு.
எங்க இப்படியாக்கம் காம்பவுண்டுக்குள்ள என்னதோ நிற்கிறது மாதிரி இருக்கு, அரு என்ன இருக்கட்டு கம்படு அப்படின்னா வந்தோன்னு ஒரு தைரியம். அல்லேலூயா. நல்ல ஃபெல்லோஷிப், நல்ல ஐக்கியம், நல்ல ஊழியக்காரங்க தெய்வ பிள்ளைகளோடு உள்ள ஒரு ஐக்கியம் தைரியத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. 3, நல்ல ஊழியர்களுடைய ஐக்கியம், தெய்வ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியம் தைரியத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கு உங்களுடைய ஐக்கியம் எங்களோடு கூட இருக்கும்படிக்கு அப்படின்னு பரிசுத்த அப்போஸ்தலன் யோவான் எழுதுறார். நல்ல ஐக்கியம். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்னை ஊழியக்காரங்க வரமாட்டாங்களான்னு சொல்லி. வந்துட்டீங்க பாஸ்டர், வந்துட்டீங்க பிரதர், சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. திடீர்னு நினைச்சேன், பயந்துட்டு இருந்தேன், உங்களை பார்த்தேன், பேசினேன், இப்போ தைரியம் வந்துட்டு. அல்லேலூயா. இப்போ 3வது தைரியம் நல்ல ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிறது. இது எழுத்தின்படியும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் குடும்பங்களெல்லாம் பார்த்தா சகோதரர்கள் கூடுதல், ஒன்றுக்கு ஒன்று சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லா ஆம்பளை பிள்ளைகளுக்கு எண்ணிக்கை கூடுதல். யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் எங்கே இருந்தாலும் ஆட்கள் என்ன செய்யுது வந்துடுது. அதனால கொஞ்சம் பயம் மற்றவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு தைரியம் இருக்கு. அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னாமல் 1 விழுந்தாலும் 9 எந்திரிச்சு நிற்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு. அல்லேலூயா. ஐக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டும். 4 நீதிமொழிகள் 28:1 வாசித்தால், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். இங்க பிரசங்கம் புரியுதா? எல்லாம் நல்லா கேட்குறாங்க. வருஷ கடைசி சிரிச்ச முகத்தோடு நல்லா கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம ஆட்கள் பிரசங்கம் கேட்குறாங்க. முன்னால் பிரசங்கம் கேட்டாங்க, கொஞ்சம் இழுன்னு இழுக்கிறது போல இருந்ததுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. வாசியா. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல. சிங்கம் நீங்க நினைக்கிற மாதிரி காட்டில் நினைக்கிற மாதிரிலாம் வேட்டையாடாதுங்க. சிங்கத்தை குறித்த சரித்திரத்தை எடுத்தா எத்தனை காட்டு மாட்டுக்கிட்ட இருந்து செத்தனை விழா, அங்கே இருக்கிற மான், சில கொம்பு மான், அதாவது கலைமான்கள் மாய்ப்பட்ட சில மான்கள்கிட்ட இருந்தே இடி வாங்கி சிங்கங்கள் இதை செய்திருக்கு. ஆனால் ஒரு சிங்கமும் காட்டை விட்டு வெளியே போகாது. அல்லேலூயா. காட்டு மாடு இடித்து எனக்கு எங்கள் கூட்டத்தில் ஒன்று செத்து போச்சு அப்படிங்கிறதுனால சிங்கம் காட்டு மாடை வேட்டையாடுறதையும் விடுறது கிடையாது. அல்லேலூயா. ஒட்டக சிவிங்கியெல்லாம் சில நேரம் பேக் ஷாட்டில் கொடுக்கும் அந்த சிங்கத்துக்கு. அந்த ஷாட்டு வாங்கினா சிங்கம் இப்படி தான் நடந்து போகணும். ஆகையினால சிங்கம் ஒட்டக சிவியை கண்டு பயப்படாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? யாருக்கு இல்லை சோதனை, யாருக்கு இல்லை போராட்டம், யாருக்கு இல்லை பிரச்சனை. அல்லேலூயா. யாருடைய வாழ்விய தோல்வி சந்திக்கல. அல்லேலூயா. ஆனா சிங்கம் காட்டை விட்டு போகாது. அல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சோதனை, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன பலவீனம் வந்தாலும் சரி, அப்ப இங்க என்ன நமக்கு தேவை? எப்படி தைரியம் வருது? நீதிமான். தைரியம் எப்படி வருது? நீதிமான். யாருக்கு தைரியம் இருக்கும்? யாருக்கு தைரியம் இருக்கும்? நீதிமான். இருதயம் சுத்தம் உள்ளவர்கள். இருதயத்தை எப்போது சுத்தமாக காத்துக்கிடணும். குற்றமற்ற மனசாட்சி உடையவளாய் வாழணும். பாவத்தின் தன்மை அழுக்கு இருந்துன்னா நமக்குள்ள பயம் தானாவே வந்துடும். அல்லேலூயா. ஏசப்பாவின் ரத்தத்தினால, வசனத்தினால, பரிசுத்தாவினால எப்போதும் கழுவப்பட்டு சுத்திகரிச்சிட்டு இருந்தா நமக்கு தைரியம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு அசுத்தம் இருந்தால் ஈச்சியை நீங்கள் கூப்பிடாண்டாம், தானாகவே ஈச்சி அந்த அழுக்கு சம்பந்தத்துக்குரியதான எல்லா பொருட்களும் இங்கே வந்துடும். அல்லேலூயா. வாழ்க்கையில் எப்பவும் சுத்த இருதயம் உள்ளவளாக இருப்போமானா, நீதிமான்களாக இருப்போம்னா தைரியம் இருக்கும். குற்றமற்ற மனசாட்சி உடையவளாக இருக்கணும். அல்லேலூயா. தைரியம் 4வது எப்படி கிடைக்கும்? நீதிமான் தைரியமாயிருப்பான். எப்படி? சிங்கத்தை போல. சிங்கம் கட்சிக்கிறது யார் பயப்படாது இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துமே. 4 5 தைரியம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 138:3 வாசித்தா. சங்கீதம் 138:3. 1 யோவான் 5:14 வாசியா. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுஉத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தி. நல்ல ஜெபம். என்ன? நல்ல ஜெபிக்கிற ஜனங்களுக்கு தைரியம் கிடைக்கும். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு
மறு உத்தரவு தந்து என் ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தின. நல்ல ஜெபம், சும்மா ஜெபம் இல்லை, ஆண்டவரோடு பேசுகிற பதில் கிடைக்கிற ஜெபம் பண்ணுறவங்களுக்கு தைரியம் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இப்போ ஜெபிக்கிற ஜனம் இருக்கிறாங்க, பதில் கிடைக்கிற ஜெபம் பண்ணுறதில்ல. நிறைய ஊழியக்காரங்களுக்கே அவங்க ஜெபம் பண்ணால் சுகமாகாயின்னு தெரியும். பழைய பெந்தகோஸ்த கோயிலுக்கு நாங்கள் கூப்பிடும்போது சொல்லுவோம், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதியஸ்தர்களை கொண்டு வாருங்கள், பேய் கடிக்கு இது தேள் கடிக்கு மருந்துண்டு, நாய் கடிக்கு மருந்துண்டு, பாம்பு கடிக்கு மருந்துண்டு, பேய் கடிக்கு மருந்துண்டோ அப்படின்னு இருக்கு. இப்போ யாரு கூப்பிடுவா? இங்கே வந்தால் எங்கே சுகமாக்குறதுக்கு ஏற்ற பவருக்கு. அன்னைக்கு விசுவாசி கூட ஜெபம் பண்ணி சுகமானாங்க. விசுவாசிகளுக்கு கூட குணமாக்குற வரம் இருந்துச்சு. இப்போ சரக்கு ஒருத்தட்ட என்ன செய்யலை இல்லை, எல்லாமே எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் கிடக்கு. ஐட்டம் ஒன்று ஒருத்தட்ட என்ன செய்யலை, ஜெப வேலை செய்யலை. நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரியும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுற ஜெபத்தை கேட்டு சுகம் கிடைக்காது. அவங்க ஜெபம் பண்ணுற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சுகமாக்குனா ஆஸ்பத்திரி போகணுமா? உண்மையிலே கேட்குறேன், போகணுமா? போக வேண்டிய வராதுங்க, வராது. மருந்து எடுக்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்கு தெரியும், நம்ம ஜெபம் பண்ணுற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. நீ சரியா தப்பா? நீங்கள் கேளுங்க, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ண ஜெபத்தை ஏன் பாஸ்டர் கேட்கல? என்கிட்ட கேளுங்க. உங்களுக்காவது சுகம் தரணும்ல, எங்களுக்கு சுகம் தரல, நாங்கள் பாவின்னு வச்சுக்கிடுங்க. உங்களுக்காவது சுகம் தரணும்ல, ஆமாவா இல்லையா? எங்க இந்த வீட்டில் விசுவாச வீட்டில் இருக்கிற இந்த 3 பேருக்காவது ஆண்டவர் சுகத்தை தரணுமே. அல்லேலூயா. இந்த 3 பேருமே இந்த சுகத்தை அனுபவிக்கல, அங்கே இருந்து என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. இது ஆண்டோடைய வீடு, தேவனுடைய வீடு நீ சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அப்போ ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிற விதத்திலும் பதில் கிடைக்கிற ஜெபத்தை பண்ணும்போது தைரியம் கிடைக்கிறது. 1 யோவான் 5:14 வாசித்தா அப்படிதானா? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். தெய்வ சித்தத்தின்படி ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். தைரியம் 5வது எப்படி கிடைக்குது? அல்ல ஜெபிச்சா தைரியம் தானா வரும். அல்லேலூயா. 6 வாசிங்க. எபேசியர் 3:12, 1 பேதுரு 3:13, எபேசியர் 3:12, 1 தீமோத்தேயு 3:13 வாசியா. அவரை பற்றி விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 3:13. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். தைரியம், ஃபெய்த். விசுவாசத்தினால தைரியம் என்ன செய்து? கர்த்தர் முடியும் செய்வார். அவரால் நடக்காத காரியம் என்ன இருக்கு? ஃபெய்த்னால விசுவாசம், விசுவாசத்தினால தைரியம். அல்லேலூயா. தைரியம் 6வது எப்படி கிடைக்குது? விசுவாசம். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் நடக்கும். நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் தெனாவட்டா வாழ்கிறாங்க. எப்படி வாழ்கிறாங்க? விசுவாசத்தில். அப்படி தைரியம். அல்லேலூயா. ஒன்றை குறித்து கவலை இல்லாம. 7 தைரியம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எபிரேயர் 13:5, 5-6, 2 கொரிந்தியர் 5:7, 7-8 வாசிங்க. எபிரேயர் 13:5-6, 2 கொரிந்தியர் 5:7, 7-8 வாசிங்க. நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் கூட இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:7-8 வாஸ்தா நாம கர்த்தர் கூட இருப்போம். தைரியம். அல்லேலூயா. 7வது தைரியம் நமக்கு எப்படி கிடைக்குன்னா, இந்த பூமியில கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் செத்தா பரலோகத்திலே இயேசுப்பா கூட இருப்பேன். தைரியமா இருக்கிற வாசிய. 2 கொரிந்தியர் 5:7. குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். வாசியா. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும். போதும். பூமியில வாழ்ந்தா ஆண்டவர் கூட இருப்பாரு, சரீரத்தை விட்டு பிரிஞ்சா நம்ம ஆண்டவரோடு இருப்போம். தைரியம். அல்லேலூயா. 7வது கர்த்தர் நம்ம கூட இருப்பார், கர்த்தரோடு தான் நம்ம இருப்போங்கிற தைரியம். அல்லேலூயா. இருப்போங்கிறதுல வரக்கூடிய தைரியம். அல்லேலூயா. இப்போ ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, நான் ஏசப்பாவோடு இருப்பேன். தைரியம். அல்லேலூயா. செத்தா எங்க ஏசப்பாட்ட போய் சேருவேன். அல்லேலூயா. இப்போ தைரியம் 7 வகையில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நிறைய இருக்குது. 7 வகை. 1 ஏசப்பாவின் இரத்தத்தினால நமக்கு தைரியம். 2 பரிசுத்தாவியானுடைய ஒரிஜினலான அபிஷேகத்தின் நிறைவினால் நமக்கு தைரியம். 3 தெய்வ பிள்ளைகள் ஊழியர்களோடு உள்ள அந்த ஐக்கியத்தினால தைரியம்.
4 நீதிமான்கள் என்கிற அனுபவத்திலே, குற்றமற்ற மனசாட்சியின் அனுபவத்தினால், ஏசப்பாவின் இரத்தத்தினால, வசனத்தினால, பரிசுத்தாவினால் கழுவப்பட்ட அனுபவத்தினால் நமக்கு தைரியம். 5 நல்ல ஜெபத்தின் மூலமாக நமக்கு தைரியம். 6 விசுவாச நம்பிக்கை என்கிற அனுபவத்தினால் தைரியம். 7 கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் கர்த்தரோடு இருப்போம் என்கிற அனுபவத்தினால் தைரியம். அல்லேலூயா. இந்த தைரியம் நமக்கு எந்தெந்த காரியத்தில் எப்படி இருக்கணும், எப்படி அந்த காரியம் நிறைவேறும், ஒரு 7 விஷயம் இருக்குது. அதுவும் சுருக்கமாக சொல்லிடுவோம், சரியா? 1, இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கோம், எந்தெந்த காரியத்தில் எப்படி நமக்கு தைரியம் இருக்கணும். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1 10 14 வரைக்கும் போட்டுக்கொள்ளலாம். 1 14 வரைக்கும் உள்ள வசனம். 1வது வசனத்தை வாசியா. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1 14 வாசிய. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்தது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வருஷ கடைசியில் வந்திருக்கிறீங்க, 12வது மாதத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. அல்லேலூயா. என் வாழ்க்கை உலர்ந்து போன வாழ்க்கையா இருக்கு, வனாந்தரமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப 14வது வசனத்தை வாசித்தால், என் ஆவி, அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த ஆவி உள்ளே பிரவேசித்து உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் மாற்றப்பட்டது. வாசிங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். பெரிய சேனையாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. தைரியம் இந்த வருஷ கடைசியில் நமக்கு தேவை. என் வாழ்க்கையில் இருக்க எல்லா உலர்ந்து போன அனுபவத்தையும் கர்த்தர் மாற்றுவார். என் குடும்பத்தில் இருக்கிற வனாந்தரத்தின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அது ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்தாலும் சரி, எழுத்தின்படியும் சரி, ஆண்டவர் எனக்கு ஒரு தைரியத்தை தந்திருக்கு. அவருடைய இரத்தத்தினால, அவருடைய வசனத்தினால, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால, ஜெபிக்கிறதுனால, கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியத்தினால, அல்லேலூயா, எனக்கு ஒரு தைரியம் இருக்கு. இந்த வருஷ கடைசி புதிய வருஷம் நான் ஆண்டவருக்காய் மகா பெரிய சேனையாய் வாழ்கிற வருஷம். அல்லேலூயா. என் வாழ்க்கைக்குள்ள இருக்க உலர்ந்து போன அனுபவங்கள் மாற்றப்படும், என் வாழ்க்கைக்குள்ள இருக்க வேதனைகள் மாற்றப்படும். என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் கட்டுகிற நாளிலே சூரியனுடைய பிரகாசம் ஏழந்தனையான பகலை போலும், சந்திரனுடைய பிரகாசம் சூரியனை போலும் இருக்கும் என்று எழுதப்பட்டது போல, இன்றைக்கும் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை உலர்ந்த அனுபவமாக இருக்குமானால், உங்களை குடும்பம் ஒரு உலர்ந்த அனுபவத்தில் இருக்குமானால், ஒருவேளை உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்தில் தரித்திரங்களின் அனுபவங்கள் இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தருக்குள் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். இந்த வருஷ கடைசி மாத்திரமல்ல, புதிய வருஷம் வருகிற வாழ்நாட்கள் எல்லாம் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மை மகா பெரிய சேனையாய் மாற்றுவார். எந்தெந்த இடத்துல தோல்வி அடைந்தீங்களோ, எந்தெந்த இடத்துல நிற்க முடியலங்கிற இடத்துல இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல எல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் கர்த்தராய் உங்களை மகா பெரிய சேனையாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். தைரியம், முதல்ல தைரியம் நமக்கு இப்போ வேணும். எதுல? உலர்ந்த அனுபவங்களை கர்த்தர் மாற்றுவார் என்கிற காரியத்திலே தைரியம். 2 தைரியம். யோவான் சுவிசேஷம் 5:5, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:1-2, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-13 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 5:5, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:1-2, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-13 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அடுத்தது வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1-2. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அப்போ லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-13. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் போதும். தைரியம். பிரசங்கம் புரியுதா? முதல்ல உலர்ந்த அனுபவங்களை மாற்றுவார் என்கிற விதத்திலே தைரியம். தைரியம் எப்படி கிடைக்கன்னு பார்த்தோம். இந்த தைரியம் எதுக்கு? கர்த்தர் நம்மை உலர்ந்த அனுபவங்களை மாற்றுவார் என்கிற விதத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு தேவை தைரியம். 2 40 வருஷம், 38 வருஷம், 18 வருஷம் கூனி, 38 வருஷம் படுத்த படுக்க,
40 வருஷம் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தையிலிருந்து சப்பானி, 18 வருஷம் எவ்வளவு நிமிர முடியாத கூனி. தைரியம், அல்லேலூயா. எந்த வியாதியும் கர்த்தர் குணமாக்குவார் என்கிற ஒரு தைரியம், அல்லேலூயா. என்னுடைய வியாதியின் கட்டுகள் மாறும் என்கிற தைரியம், அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை ஆராதனை நேரத்தில் தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்கிற வார்த்தைனா, எந்த வியாதி நமக்கு நிரந்தரம் அல்ல, அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் எந்த வயதிலும் கர்த்தர் நம்மை சர்வாங்க சுகத்தை தர முடியும். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயதாய் மாற்றப்படும் என்று சொன்னது போல, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஒருவேளை வருஷ கணக்காக எந்த வியாதிகள் உங்க சரீரத்தில் இருக்குமானாலும் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னது போல, இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் இந்த வருஷ கடைசியில் வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்களை சரீரத்தில் இருக்க எத்தனை விட வியாதியை சுகமாக்குறவர் என்கிற தைரியத்தோடு கூட தேவனை துதித்து மகிமைப்படுத்துங்கள். தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு சேர கடவுள் என்று சொன்னது போல தைரியமாய் கர்த்தரை ஆராதியுங்கள், அல்லேலூயா. எந்த வியாதி நமக்கு நிரந்தரம் அல்ல. எத்தனை வருஷ வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை சுகமாக்குறவர். அது 38 வருஷமா இருந்தா என்ன, 40 வருஷமா இருந்தா, 18 வருஷமா இருந்தா என்ன, அல்லேலூயா. வருஷம் போட்டு எழுதியிருக்கிற நமக்காகத்தான் கர்த்தர் எழுதியிருக்கிறார். கர்த்தர் வியாதி நுகங்களை முறிப்பார். எகிப்தி நுகங்களை முறித்தது போல கர்த்தர் வியாதி நுகங்களை முறிப்பார். பற்கள் நிறைந்த ஒரு மனிதனாய் யோபு கஷ்டப்பட்டார். சர்வ வல்லமுள்ள தேவன் அவனை ஆசீர்வதித்து 4 தலைமுறையை பார்க்கிற விதத்தில் நெடுநாளாய் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தார். தைரியம். வியாதியை கண்டு பயப்படாதீங்க. வியாதியின் வல்லமையை கண்டு கலங்காதுங்க. வருஷ கணக்கா வியாதி என்ன பாதிச்சிட்டு இருக்கு, சோர்ந்து போயிடாங்க. தைரியம். 40 வருஷம், 38 வருஷம், 18 வருஷம் கர்த்தர் என்னை சுகமாக்குவா. மருத்துவர்கள் எலும்பு தேஞ்சிட்டுன்னு சொல்லலாம், அது இருக்கு இது இருக்கு, ஸ்கேன்ல அப்படி சொல்லலாம், சுகர் பிரஷர் என்ன வேணாலும் சொல்லலாம். கவலைப்படாங்க, அல்லேலூயா. எந்த வியாதியை நம்முடைய ஆண்டவராய் இயேசுப்பா சுகமாக்குறார் என்கிற தைரியத்தோடு வாழுங்கள், அல்லேலூயா. 3 தைரியம் எதுக்கு அப்படின்னா, வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6 13. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6 13. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7 24 வரைக்கும் எழுதி கொள்ளலாம். வாசிங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் வியந்திருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7 24வது வசனம். 2 வாசி. 1 லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், 24வது 23 24 வாசியா. எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. 23 24. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி. என்ன பிரசங்க குறிப்பு என்ன சொல்லலாம், சீக்கிரம் சொல்லுங்க. வாசித்ததுல இருந்து என்ன குறிப்பு எடுக்கலாம்? கேப்பமா விசுவாச தெய்வ பிள்ளைகள்கிட்ட நல்லா முழிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? என்ன பிரசங்க பகுதி சொல்லலாம்? 1 உலர்ந்த அனுபவங்களை கர்த்தர் மாற்றுவார். இல்லாமையின் அனுபவம் இந்த இது அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகள் எல்லாம் மாறும்னு எடுத்துக்கிடும். 2 நமக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார், தைரியம். 3 எதை எடுத்துக்கலாம் சொல்லுங்க? என்ன சொல்லலாம்? நிந்த அவமானம் மாறும்னு சொல்லலாம். எங்க இல்லாததெல்லாம் கிடைக்கும், அல்லேலூயா. எங்க இல்ல வருஷ கணக்காக உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இல்லாததெல்லாம் கர்த்தர் தரப்போறார், அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் கல்யாணம் நடக்காத பிள்ளைகள் இருக்கிறாங்களா? கல்யாணம் நடக்கும் புதிய வருஷத்தில், அல்லேலூயா. தைரியமா இருங்க, அல்லேலூயா. தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும், அல்லேலூயா. எலிசபெத் மலடியா இருந்த, அண்ணா மலடியா இருந்தா கர்த்தர் தடுத்து வைத்திருந்தார், அவர்கள் பிள்ளைகளை பெற்றார்கள், அல்லேலூயா. தைரியம். வாழ்க்கையின் எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார். அடைக்கப்பட்ட அடைப்புகள் மாற்றப்படும், அல்லேலூயா. எனக்கு இல்லாததுனால என்ன குறித்து சொல்ற நிந்தைகள் எல்லாம் மாறும், அல்லேலூயா. சமயம் ஆகுது, நின்று விளக்கம் சொல்லிட்டு போனா இனி டைம் ஆயிரும். 3 நமக்கு தைரியம் இருக்கணும். அன்னாளுடைய வாழ்க்கையில் பிள்ளை இல்லாமல் பெண்ணினால் சக்களத்தை போட்டு நிந்தையும் அவமானத்துக்குரிய விதத்தில் மனநோயாளியாக மாறுற விதத்தில் இருந்தால் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தினாலே அவளுடைய அடைப்பை மாற்றி அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அல்லேலூயா. எலிசபெத்தை கர்த்தர் நினைத்தருளி ஆண்டோடைய கிருபையினாலே மலடியாகி எலிசபெத்து குழந்தையை பெற்றெடுத்தாள். இதுவரைக்கும் கிடைக்காத ஆசீர்வாதங்கள், நன்மைகள், எல்லா மேன்மைகளையும் சுதந்திரங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். 4 தைரியம். வசனங்களை கேட்கும் போது நமக்குள்ள தைரியம். 4 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 4 6.
1 சாமுவேல் 30:4-6, யோபுடைய புத்தகம் 2:9. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்ட. 6வது வசனத்தை வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். 19வது வசனத்தை வாசிங்க. 19வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். யோபுடைய புத்தகம் 2:9வது வசனம். யோபு 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். அப்ப யோபுடைய புத்தகம் 2:9 வந்து எல்லாம் இழந்தாச்சு. தாவீது இழந்தாச்சு. ஆனால் கடைசியில் வாசம் திருப்பி கொண்டார். யோபுடைய புத்தகத்தில் 42:12வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஈர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாத்தீங்களா, எல்லாம் திருப்பி கிடைச்சது. அல்லேலூயா. தைரியம். எதை நீங்க எப்படி இழந்திருந்தாலும் சரி, எது உங்களை விட்டு போயிருந்தாலும் சரி, தைரியமா இருங்க. அல்லேலூயா. எல்லாம் திருப்பி வரும். அல்லேலூயா. ஆமாம், உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ஜாதிகள் புறப்பட்டு வரும் என்று சொன்னது போல சர்வ வல்லமுள்ள தேவன் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். வருஷ கடைசி வந்திருக்கிறீங்க. புதிய வருஷத்துக்கும் கர்த்தர் உங்களுக்கு தர்ற வார்த்தை, தைரியமாயிருங்கள். அல்லேலூயா. இழந்து போன எல்லாம் திருப்பி கிடைக்கும், ரெட்டிப்பா கிடைக்கும். அல்லேலூயா. நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கோடா கோடியாய் பெருகுவாயிடுச்சுனே போல எதை நீங்க எப்படி இழந்திருந்தாலும் சரி, எல்லாம் ரெட்டிப்பா கிடைக்கும். அல்லேலூயா. தைரியம். இழந்துட்டு அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அது போயிட்டு இது போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி போயிட்டேன்னு நினைக்காங்க. இழந்து போன எல்லாம் திருப்பி வந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. கிடைக்குமா கிடைக்காதா? இது தைரியம் இருக்கா? சரி, இப்போ எத்தனை? 4வது. 5வது, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தைரியம் தேவை. எதுக்கு? வாசிங்க. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12-25. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஏசாயா 37:3-35-36. ஏசாயா 37:3-35-36. இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பரவோ பலன் இல்லை. போதும். 35-36 வாசிங்கன்னா போதும். என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன். போதும். தைரியம். ஏராளமான இந்த கூட்டத்துக்கு முன்னால நிக்க பலன் இல்லை. இந்த நாள், அந்த 3வது வசனத்தை மறுபடி போடுங்க. 3வது வசனத்தை. இந்த நாள் எவ்வளவு நெருக்கம் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேர் நோக்கி இருக்கு, பிறவோ பலன் இல்லை. தைரியம். அல்லேலூயா. எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் முடிவு உண்டாக்குவார். அல்லேலூயா. யோசபாத்துக்கு முன்பாக நின்ற எல்லா ஜனத்தையும், ஏராளமான ஜனத்தை கர்த்தர் அழித்து ஒரு பெராக்கா என்கிற அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? எத்தனை பேருக்குள்ள தைரியம்? ஆண்டவர் கிருபையா எனக்கு தைரியத்தை தந்திருக்கு. அவருடைய ரத்தத்தினால, அவருடைய அபிஷேகத்தினால, அவருடைய வசனத்தினால, அவரை நோக்கி நான் ஜெபிக்கிற ஜெபத்தினால கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற தெய்வ ஜனங்கள் ஊழியர்களோடு உள்ள ஐக்கியத்தினால, கர்த்தர் என் கூட இருக்கிற அனுபவத்தினால எனக்கு ஒரு நல்ல தைரியம் இருக்கு. ஆண்டோடைய கிருபையினால எனக்கு விரோதமாக இருக்க எல்லா வல்லமைகளையும், எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் கர்த்தர் கீழ்ப்படுத்துவார். எனக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. எதை குறித்து பயப்படாங்க, தைரியமா இருங்க. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமா, அசீரியனுடைய வல்லமை அவருக்கு விரோதமா, எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா பயங்கரமா கொக்கரிச்சுது. ஒரே ராத்திரில 1,85,000 பேர் அடிச்சு வெற்றி உண்டாயிட்டு. அல்லேலூயா. எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியமா இருக்கிறீங்க? என்ன சாத்தான் எப்படி வந்தா என்ன அசைக்க முடியுமா? அல்லேலூயா. 1,85,000 பேரை அடித்த ஆண்டவர் 6,000 பேய் என்ன எத்தனாயிரம் பேய் வந்தாலும் அடித்து தூக்கிடுவார். அல்லேலூயா. சோத்தோனு கோலின்கெல்லாம் நசுக்கி போடுவாராக. அல்லேலூயா. நீங்கள் சண்டைக்கு போவாண்ட, ஆண்டவரே சண்டை போடுவார். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார்.
நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். அப்போ 5வது தைரியம், ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். தைரியம். அல்லேலூயா. நீங்கள் யார்கிட்டையும் போய் சண்டை போடாங்க, யார்கிட்டையும் கேள்வி கேட்காங்க, யார்கிட்டையும் போய் கோவப்படாங்க, யார்கிட்டையும் போய் நியாயம் கேட்க நிற்காங்க. அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு நிற்க முடியாத அளவுக்கு பேறுகாலம் நெருங்கி இருக்கிறது, பிறவோ பலன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருந்தாலும் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார்னு சொல்லி விசுவாசியுங்கள், தைரியப்படுங்கள். 6 தைரியம் நமக்கு எதுக்கு எப்படி தேவை அப்படின்னா, எரேமியா 18ஆம் அதிகாரம் 2-8 வரைக்கும் வாசித்தா. 2 வாசித்துட்டு 8 வாசியா. நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். 4வது வசனத்தை வாசிங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். 5வது வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். தைரியம். கெட்டு போயிட்டேன். குயவனுடைய கையில் இருந்த மண்பாண்டம் போல என் வாழ்க்கையில் சில கெடுதலுக்கு எதுவாக கெட்டு போன அனுபவங்கள் வந்திருக்கு. அல்லேலுயா. கெட்டு போனதை ரட்சிக்க வந்த தெய்வம். அல்லேலுயா. கெட்டு போன மண்பாண்டத்தை குயவன் தன் பார்வைக்கு ஏற்றபடி வணைந்தது போல இந்த வருஷ கடைசியிலும் வருகிற வருஷத்திலும் கர்த்தர் என்னை அவருக்கு ஏற்ற விதத்தில் வணைவார். அவர் விரும்புகிற கனி கொடுக்கிற மரமாய், அவர் விரும்புகிற அவருக்கு உபயோகமான பாத்திரமாய் கர்த்தர் என்னை வரைவார். ஜீவியத்திலும் ஊழியத்திலும் ஆண்டோடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் என்னை வரைவார். சில விஷயங்களில் என் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற குறைவுகள், என் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற தோல்விகள், என் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற பலகீனங்கள், என் வாழ்க்கை கெட்டு போனதாய் நான் உணர்கிற இடத்துல என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறது. என்னுடைய மனசாட்சியில் சில நேரம் நான் வாதிக்கப்படுகிற அனுபவம் இருக்கிறது. ஆனால் இப்ப எனக்கு இந்த வசனங்களை கேட்கும்போது ஒரு தைரியம் வருகிறது. கர்த்தர் என்னை வணைவார், அவருடைய பார்வைக்கு ஏற்றபடி. அல்லேலூயா. என் வாழ்க்கைக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதான கெட்டுப்போன அனுபவங்களை, சபைக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே இருக்கிற கெட்டுப்போன அனுபவங்களை கர்த்தர் மாற்றி நல்ல பாத்திரமாய் உணவு. அடிக்கடி ஆண்டவர் எனக்கு சொல்ல, நீ என்ன பிரசங்கம் பண்ணு, நான் தர்ற வார்த்தையை, ஆனால் ஜனங்களை விசுவாசித்து பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. ஜனங்களை நான் மாற்றுவேன், உன்னை கொண்டு, உன் பிரசங்கத்தை கொண்டு ஜனத்துக்குள்ளே கிரியை செய்வேன், விசுவாசித்து தைரியமா பேசு. அல்லேலூயா. அது இல்லாமல் பேசின அந்த ஜனத்தை எதுக்கு முன்னுக்கு வச்சு பேசு. அல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் வணைவார் என்கிற தைரியம் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. 7 வந்துட்டோம். பெரிய பிரசங்கத்தை ரொம்ப ஷார்ட்டாக இன்னைக்கு ரொம்ப அழகாக பேசி முடிக்க கர்த்தர் வச்சிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். 17வது வசனத்தை வாசிங்க. நீ நிர்பாக்கியமுள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்று திரவிய. என்ன இதுல என்ன தைரியம் வேணும்? எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ நிர்பாக்கியம், ஒண்ணுக்கு ஆகாத கேஸ் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்லார், நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தை சுதந்தரித்தது போல ஜெயம் கொள்ளவனும் அவனும் என்னோடு கூட இருக்கும்படி நான் அவனுக்கு அருள் செய்யணும். இதோ வாசல் படி நின்று தட்டுகிறேன். அல்லேலூயா. ஆகாத ஒருத்தன், ஆனால் என்ன பரலோக ஆசையா கர்த்தர் மாற்றப் போகிறார். தோல்விக்குரியவன் கர்த்தர் என்ன ஜெயமாய் மாற்றுவார். தைரியம். அல்லேலூயா. நீ நிர்பாக்கியமானவன், பரிதவிக்கப்பட்டவன், குருடன், நான் அவனை ஜெயம் கொண்டவனாய் மாற்றுவேன். நான் ஜெயித்தது போல, என்னுடைய ஆண்டவர் ஜெயித்தது போல என்னை ஜெயாளியாய் மாற்றுவார். என் ஏசப்பாவை போல என்னை வாழ வைப்பார். எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? அல்லேலூயா. எங்க கழுதைக்கு பிறந்தே கழுதை குட்டிங்க, சிங்கத்துக்கு பிறந்தே சிங்கக்குட்டி. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். அல்லேலூயா. டாங்கி இஸ் ஆல்வேஸ் டாங்கி. அல்லேலூயா. எங்க நான் ஏசப்பாவுக்கு பிறந்தவன். அல்லேலூயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம், இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். பாவம் அறியாது, பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே,
பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரிதில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை போல என்னை மாற்றுவாருங்கிற தைரியம். அல்லேலூயா. எத்தனை குறைவு எத்தனை பலகீனம் இருந்தாலும் என்னுடைய ஆண்டவராய் இயேசுப்பா அவரை போல என்னை மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு நாட்கள் ஆகும்போது இந்த சரீரத்தில் மாம்சத்தின் இச்சைகள் உணர்ச்சிகள் எல்லாம் அடங்கிறோம். ஒரு நாள் வரும்போது என்னுடைய ஆத்துமாவிலே கனி கொடுக்கிற மனிதனாய் மனுஷியாய் கர்த்தர் என்னை மாற்றி விடுவார். எல்லாவற்றையும் ஜெயித்த ஒரு தேவனுடைய பிள்ளை, கோபத்தை ஜெயித்த, உலகம், மாம்சம், பிசாசு, மரணம், பாதாளம் எல்லாவற்றையும் ஜெயித்து கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றுவார். 7 காரியத்துக்கு நமக்கு தைரியம் தேவை. 1, நம்முடைய வாழ்க்கையிலே உலர்ந்த அனுபவங்கள் மாற்றுவார். தேவன் என்னுடைய வாழ்க்கையின் உலர்ந்த அனுபவங்களை மாற்றுவார் என்கிற தைரியம். 2, எப்படிப்பட்ட வியாதியிலும் கர்த்தர் என்னை சுகமாக்குவார், எத்தனோட வியாதியும் கர்த்தர் எனக்கு சுகமாக்குவார் என்கிற ஒரு தைரியம். 3, என்னுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்க எல்லா அடைப்பின் காரியங்களை தகர்த்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவைகள் எனக்குரியது எனக்கு கிடைக்கும் என்கிற தைரியம். 4, எதை நான் இழந்திருந்தாலும் அது மறுபடியுமாக எனக்கு இரட்டிப்பாய் 100ஆய் 1000 மடங்காய் எனக்கு கிடைக்கும் என்கிற தைரியம். 5, எவ்வளோ பெரிய யுத்தத்துக்குரிய சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு விரோதமான சத்துருக்களோடு போராடி எனக்கு வெற்றியை தருவார் என்கிற தைரியம். 6, நான் எந்த கெட்டுப்போன நிலவரத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கேற்ற பாண்டமாய் என்னை வணைவார் என்கிற தைரியம். 7, அவரை போலவே சிங்காசனத்துக்குரியவளாய் மாற்றுவார் என்கிற தைரியம். கண்களை மூடுவோமா? எங்க கண்களை மூடுவோம்னா அப்படி ஜம்முனி மூடி ஆண்டவரை பார்த்து இது செய்யுங்க. என்கிட்ட ஆண்டவர் பேசினாரு, கர்த்தர் என்கிட்ட உணர்த்தினாரு, சரி எனக்கு இது ரொம்ப தேவை அப்படின்னு எத்தனை பேர் உணர்றீங்க? எனக்கு இந்த தைரியம் தேவை பிரதர். ஏசப்பா எனக்கு இந்த தைரியத்தை தந்துருங்க ஏசப்பா, ஏசப்பா எனக்கு இந்த தைரியத்தை தந்துருங்க ஏசப்பா. பயந்து வாழ விரும்புகிறீங்களா? தைரியமாக வாழ விரும்புகிறீங்களா? அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். நீ என் தாசன், நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க என் வாழ்நாள் எல்லாம் இந்த பூமியில் வாங்கும்போது பயமே இல்லாமல் வாழணும் பிரதர், பயமே இல்லாமல் வாழணும். எனக்கு அந்த தைரியம் தேவை. ஏசப்பாவின் ரத்தத்தினால் அந்த தைரியம் தேவை. உன்னை பயமுறுத்துகிற வல்லமையில கர்த்தர் கீழ்ப்படுத்த விரும்புகிறார். ஷக்கராபாலாம் கராமனா, அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை நீ ஜெயிக்கணும். நீ தேவனுடைய பிள்ளை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஷக்கராபால் அவருடைய ரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறேன். நான் பயப்படக்கூடாது, வியாதியை பார்த்து பயப்படக்கூடாது, சாத்தானை பார்த்து பயப்படாது, பாவத்தை பார்த்து பயப்படக்கூடாது, மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது, ஆண்டவரே என் கூட போராடுகிற வல்லமை பார்த்து பயப்படக்கூடாது, என் வாழ்க்கையை கெட்டு போக பண்ணுகிற தன்மையை பார்த்து பயப்பட வேண்டாம். என் வாழ்க்கையை கெட்டு போகிற அனுபவத்துக்கு மாற்றுகிற காரியத்தை விட்டு ஆண்டவர் என்னை தம்முடைய பார்வைக்கேற்ற நல்ல பாண்டமாய் என்னை வணைய முடியும். ஷமானா ரிமானா ரிபாபாலங் கராமானா, ஓ ரிபாபாலங் கராபாலா ரிபாபாலங் கராபாலா. ஒரு புதிய கிருபை பெறுங்க, புதிய அபிஷேகத்தை பெறுங்க, நல்ல தைரியம் உடையவளாய் இருதயத்தில் தைரியம் உண்டாகட்டும், தைரியத்தின் அபிஷேகம் இறங்கட்டும், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தினால தைரியம் உண்டாகட்டும். இந்த வருஷ கடைசியில ஒரு தைரியம் உள்ள ஜனமா எல்லா தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரே என்னை தைரியப்படுத்துங்க, என்னை தைரியப்படுத்துங்க, என் பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க, எங்க குடும்பத்தை தைரியப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மன்றாடுங்க. ஜெபித்து தைரியம் அடைந்தார்கள். ஆண்டவர் என் ஜெபத்துக்கு என் கூப்பிடலுக்கு செவி கொடுத்தார், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். இந்த கூட்டம் முடியும் போது தைரியமா நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஷக்கரா ரிமானா ரிபாபாலங் கராமானா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.